ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹியூஜ் மீஷோ அனார்கலி செட் தான் பார்க்க போகிறோம். அவ்வளோ அழகழகு பீசஸாக இருந்தது. ஸோ இந்த குவாலிட்டி, இந்த மெட்டீரியல், இந்த காஸ்ட்க்கு வர்த்தா அண்ட் ஆல்சோ ஃபோட்டோவில் காமிச்ச மாதிரி சேம் ப்ராடக்ட் நம்மளுக்கு ரிசீவ் ஆயிருக்கா, இது எல்லாமே இந்த வீடியோவில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ட்ரை ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபிட்டிங் எப்படி இருக்குது எல்லாமே. ஸோ இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் 470 இருந்து 880 இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்க போகுது. 470 இருந்து 880 எல்லாமே இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்க போகுது. ஸோ இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் பீஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பீஸ் வந்து இந்த ஹாலில் எல்லாத்தோட கம்மி ரேட் விச் இஸ் 470. ஸோ அதுதான் இந்த பீஸ். ஸோ இமேஜில் பார்க்கும்போது ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஆல்சோ இதில் இந்த டிரான்ஸ்பரண்ட் கவரில் பார்க்கும்போதும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் பீஸ். ஐ திங்க் நம்ம ஃபர்ஸ்ட் பீஸே அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பீஸ். வாட் அ லவ்லி பீஸ். ஒரு பேண்ட் இருக்கு, ஷால் கொடுத்துருக்காங்க அண்ட் திஸ் இஸ் த பீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த குர்த்தி பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் அந்த பீஸ். இது வந்து ரொம்ப ஃப்ளேடான அனார்கலியில், இது வந்து ஒரு ஏ லைன் டைப் தான். பட் கிளாத் அவ்வளோ அழகாக ஒரு சாஃப்ட் ரேயான் மெட்டீரியல் அண்ட் இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகா. அண்ட் கிளாத் வந்து இந்த மாதிரி கோல்டன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் 5-6 வாஷஸ்க்கு அப்புறம் இந்த கோல்டன் டீட்டெயில்ஸ், இந்த புட்டா புட்டாவாக இருக்க டீட்டெயில்ஸ் வந்து போகும். ஸோ ஐ திங்க் பட் 470க்கு இது ஒர்த் தான். ஸோ பட் இது அவ்வளோ அழகாக இருக்குது. சச் அ லவ்லி பீஸ். அண்ட் இதுதான் ஸ்லீவ்ஸ். லாங் ஸ்லீவ் இல்லை, ஒரு 3/4 ஸ்லீவ் தான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பீஸ். அண்ட் ஷால் வந்து ஒரு சூப்பர்வான ஷால். ஸோ இந்த ஷாலில் இந்த மாதிரி சீக்வென்ஸ் ஒர்க் இருக்குது. அண்ட் ஷாலுமே ரொம்ப லெந்தியாக இருக்குது. இட்ஸ் அ நைஸ் ஃபேப்ரிக் ஷால். அண்ட் பேண்ட் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ பிளெயின் பேண்ட், நத்திங் மச். ஸோ இப்போ குயிக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணி. இந்த ட்ரெஸ் வந்து நான் அண்டர் 500ன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஹவ் பிரிட்டி இந்த ட்ரெஸ் இருக்குது. ஆல்சோ அவ்வளோ அழகான ஒரு கிளாத் மெட்டீரியல். இந்த டிசைன் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இது லைக் 10 on 10, லைக் 10ம் கம்மி தான், அதோட கூட நம்பர்ஸ் கொடுக்கலாம். அவ்வளோ அழகான ஒரு ட்ரெஸ். ஸோ கண்டிப்பாக டெஃபினெட்லி அ குட் ஒன் ஃபார் திஸ் ஒன். இதோட பேண்ட் வந்து ஆங்கிளில் விட கீழே வர இருக்குது. அண்ட் தென் இதுதான் அந்த பியூட்டிஃபுல் ட்ரெஸ். சூப்பர்வான ஃபிட்டிங், வெரி லக்ஸரியஸ், வெரி ப்ரீமியம் லுக்கிங் ட்ரெஸ். ஸோ கண்டிப்பாக எஸ், இதோட க்ளோஸ்அப் காமிக்கிறேன். ஸோ இதுதான் இதோட க்ளோஸ் அப். டெஃபினெட்லி 10 on 10 ஃபார் திஸ் ஒன். அவ்வளோ அழகாக இந்த ஒர்க் இருக்குது. இந்த கோல்டன் டீட்டெயில்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எவ்ரி திங் இந்த ட்ரெஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் டெஃபினெட்லி இந்த ஷால் எல்லாத்துக்குமே நம்பர் 1 ட்ரெஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இந்த கிரே பீஸ் தான். இதோட காஸ்ட் அரௌண்ட் 600 ஏதோ இருந்தது. ஸோ மீஷோவில் வந்து ப்ரைஸஸ் அப்பப்போ வேரி ஆகும். ஸோ நான் ஒரு ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கலாம், உங்களுக்கு வந்து அமௌண்ட் லெஸ்ஸாகவும் காமிக்கலாம், இல்லை கூடவும் காமிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் மீஷோவில் இருக்கும் மோஸ்ட்லி. பிகாஸ் சேல்ஸ் எல்லாமே இருக்கும், ஸோ அப்போது ப்ரைஸஸ் வந்து டிஃபராக தான் இருக்கும். ஸோ இதுதான் செகண்ட் பீஸ். ஓ வாவ், இந்த கிளாத் மெட்டீரியல் நல்லா இருக்குது. 1 by 1 பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் தி குர்த்தி அண்ட் திஸ் இஸ் தி பேண்ட் அண்ட் இதுதான் ஷால். ஓ மை காட், ஃபர்ஸ்ட் நம்ம குர்த்தி பார்ப்போம். ஓகே, நான் கேமரா ஆங்கிள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த குர்த்தி பார்ப்போம். இது வந்து ஒரு ரேயான் டைப் மெட்டீரியல் தான். ஸோ இந்த மாதிரி கிளாத் மெட்டீரியல், ஒரு சாஃப்ட் ரேயான் மெட்டீரியல். அண்ட் இதுதான் அந்த பீஸ். ஸோ இந்த மாதிரி வீநெக் கொடுத்து ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் இருக்குது. ஸோ வீணா ஷார்ப்பான வீல இங்கே ஒரு கட் அவுட் இருக்குது. பிகாஸ் ரொம்ப ஷார்ப் வீ இருந்தால் டீப் ஆயிரும். ஸோ அதனால இங்கே ஒரு கிளாத் வச்சுருக்காங்க, விச் இஸ் குட். எல்லாமே சைஸ் மீடியமில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்லீவ்ஸ் வந்து இட்ஸ் அ நைஸ் 3/4 ஸ்லீவ். அண்ட் இது ஒரு நல்ல ஃப்ளேடான பீஸ் தான், ஒரு ஏ லைனை விட எக்ஸ்ட்ரா ஃப்ளேடான பீஸ். ஸோ திஸ் இஸ் தி குர்த்தி. இப்போ நம்ம இதோட பேண்ட் பார்ப்போம். பேண்ட் வந்து ஒரு சிம்பிள் பேண்ட் தான், நத்திங் மச். பட் இதோட ஷால் தான் எல்லாமே. ஸோ ஷால் வந்து ஃபுல் ஷால் இந்த மாதிரி
டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சைட்லேயும் பார்டர் இருக்குது அண்ட் இந்த மாதிரி ஃபுல் ஷாலில் புட்டா ஒர்க் இருக்குது, விச் இஸ் நைஸ். யா, ஸோ இந்த ஷால் சூப்பராக இருக்குது. இப்போ இதை குயிக்காக நம்ம இந்த பிரிட்டியான ட்ரெஸ் தான் அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ எலிகெண்ட்டாக இருக்குது, வெரி பிரிட்டி. ஆல்சோ இந்த ஷால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பெருசாக இருக்குது அண்ட் ஃபிட்டிங்கும் நல்லா லூஸ் ஃபிட்டிங்காக நைஸ் ஃப்ளோயாக ஒரு பிரிட்டியான ட்ரெஸ். இதோட நான் க்ளோஸ்அப் காமிக்கிறேன். இங்கே பியூட்டிஃபுல்லாக டிசைன் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து கேதர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எஸ் இதோட ஃபுல் லுக் காமிக்கிறேன். ஸோ இதோட ஃபுல் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல்லான அனார்கலி ட்ரெஸ். இட்ஸ் அ வெரி நைஸ் பிரிட்டி ட்ரெஸ். ஆல்சோ ஷாலுமே ரொம்ப பெரிய ஷால் தான். ஸோ டெஃபினெட்லி a 10 on 10 for this one as well. ரொம்ப பிரிட்டி அழகா நீட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹாலில் இதுவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது, அரவுண்ட் 800 சம்திங். ஸோ பட் இது வந்து ஒரு ப்ராப்பரான அனார்கலி. பேக்கேஜிங் நல்லா இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் அந்த பீஸ். ஓகே, இது ப்ராப்பரான அனார்கலி செட். ஸோ திஸ் இஸ் தி டாப் பாட்டம் அண்ட் ஷால். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாப் ஒரு பியூட்டிஃபுல்லான பிங்க், இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் ஒர்க் இருக்குது. இந்த டீட்டெயில் ஒர்க் சூப்பராக இருக்குது அண்ட் ஆல்சோ க்ளீனாக இருக்குது இந்த ஒர்க். அண்ட் ஸ்லீவ்ஸ் இந்த மாதிரி லாங் ஸ்லீவ் வித் பார்டர் அண்ட் நல்ல ஃப்ளேர்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ நைஸ் அனார்கலி அண்ட் வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக் தான் கொடுத்துருக்காங்க. பேண்ட் இஸ் பிளெயின் பேண்ட், பட் இதோட ஷால் வந்து நல்ல சாஃப்டாக இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ஷால் ஹெவியாக இல்லை, ஹெவியாக போட்ட மாதிரி இல்லை. ஸோ இந்த ஷாலில் வந்து இந்த மாதிரி சூப்பராக ஸ்கேலப்லாம் கொடுத்து ரொம்ப பெரிய ஷாலாக இருக்குது. யா, ஸோ ஐ திங்க் ரொம்ப பார்க்க ப்ரிட்டியாக, ஆல்சோ இது ரொம்ப நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் போட்டு போகிற மாதிரி ஒரு ட்ரெஸ். ஸோ இப்போ குயிக்காக இது நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரெஸ் அவ்வளோ ஒரு ப்ரிட்டியான கலர். இந்த கலர் அவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் ஆல்சோ எங்கள் ஃப்ரண்ட்லேருந்து இந்த மாதிரி சூப்பராக டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ லூஸ் ஃபிட்டிங் தான், ரொம்ப டைட் ஃபிட்டிங் அப்படிலாம் இல்லை. அண்ட் இதோட ஃபுல் லுக் காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபுல் லுக். ரொம்ப ப்ரிட்டி எலிகென்ட் ஸ்வீட்டான ஒரு ட்ரெஸ் அண்ட் ஆல்சோ ஒரு அனார்கலி அண்ட் ஆல்சோ இதோட ஷாலுமே ரொம்ப பெரிய ஷால். Yeah, so this is the shawl. So overall it's a very rich and elegant 10 on 10 for this one. ரொம்ப flowy-ஆ ப்ராப்பரான ஒரு அனார்கலி, ஒரு ankle length pant. Definitely a yes for this one. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இந்த பர்பிள் தான். இதுவும் அரவுண்ட் 600 சம்திங் தான் இருந்தது. ஸோ ஓகே ஸோ இதுவும் நம்ம வந்து செகண்ட் பீஸ் கிரே கலர் பார்த்தோம்ல அதே பீஸ் தான், பட் இது வந்து ஒரு பர்பிள் அண்ட் டிஃப்ரெண்ட் லுக். பட் கிளாத் மெட்டீரியல் சேம் ரேயான் கிளாத் மெட்டீரியல் தான். ஸோ இதுதான் அந்த டாப் பார்ட். இதுவும் ஒரு நைஸ் ஏலைன் குர்த்தி தான். ஸோ இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் இது ரொம்ப யூனிக் பேட்டர்னாக இருக்குது. நான் இப்படி பேட்டர்ன் பார்த்தது இல்லை. ரொம்ப யூனிக் பேட்டர்னாக இருக்குது. நெக்கும் நல்லா இருக்குது. ஆல்சோ நெக்லேயும் இந்த மாதிரி ரெயின்போ த்ரெட் ஒர்க் இருக்குது and sleeves on the 3/4 and it's a nice kurti, simple yet elegant. idoda plain pant but idoda shawl da innume highlight. So full shawl இந்த மாதிரி details இருக்கு. இப்படி work கொடுத்திருக்காங்க, இப்படி work இருக்கு. So it's a very nice shawl, ரொம்ப பெரிய shawl. இப்போ இது நம்ம குயிக்காக ட்ரை பண்ணி பார்ப்போம். பர்பிள் பீஸ், ஹவ் எலிகென்ட், ஹவ் பியூட்டிஃபுல். ஐ திங்க் இந்த ஹாலில் பார்த்த எல்லா பீசஸும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ப்ராப்பரான ஒரு பேண்ட், ஒரு ஏ லைன் டைப் குர்த்தி அண்ட் ரொம்ப பெரிய ஷால். ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி அ குட் ஒன். 10 on 10 for this one as well. இந்த மைனஸ் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் வெரி குட் அண்ட் எஸ் இதோட க்ளோஸ் அப் காமிக்கிறேன். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நெக்லைன் அண்ட் இந்த ஒர்க் சூப்பராக இருக்குது. ஸோ எஸ் டெஃபினெட்லி அ குட் ஒன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு கவுன் டைப் தான். இது வந்து ஜஸ்ட் குர்த்தி தான் இருந்தது. நம்ம பேண்ட்
ஷால்லாம் இல்லை. ஸோ இட்ஸ் அ ஜஸ்ட் பிளெயின் கூர்த்தி. பட் இந்த சிங்கிள் கூர்த்தி கவுன் அவ்வளோ அழகா இருந்தது. ஒரு ரொம்ப பிரிட்டியான ஒர்க், எவ்வளோ எலிகெண்டா இருக்கு இந்த ஒர்க், ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் மெட்டீரியலும் நல்லா சாஃப்டா இருக்கு. இது காட்டன் மெட்டீரியல், இட்ஸ் அ நைஸ் காட்டன் மெட்டீரியல். அண்ட் இந்த சில்வர் டீட்டெயில்ஸும் ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஆம்ப்ரே எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ மேலே வந்து லைட் ஷேட் ஆஃப் பிங்க் அண்ட் சென்டரில் வந்து கொஞ்சம் டார்க் ஷேட் ஆஃப் பிங்க் அண்ட் பாட்டமில் வந்து ரொம்ப டார்க் ஷேட் ஆஃப் பிங்க். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆம்ப்ரே எஃபெக்ட்ல இந்த ஒரு ட்ரெஸ் இருக்கு. இட்ஸ் அ வெரி நைஸ் எவ்ரிடே ட்ரெஸ். ஒரு கவுன் இது ஜஸ்ட் போட்டாலே போதும், அவ்வளோ லுக் எலிவேட்டடாக இருக்கும். ஆல்சோ ஸ்லீவ்ஸுமே ரொம்ப அழகா இருக்கு. ஸ்லீவ்ஸ் வந்து லாங் ஸ்லீவ்லாம் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அ 3/4 ஸ்லீவ். அண்ட் எஸ், இப்போ குயிக்காக நம்ம ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் ட்ரெஸ். அவ்வளோ பிரிட்டியான கலர், பட் இந்த ட்ரெஸ் வந்து அவ்வளோ க்யூட் அண்ட் எலிகெண்டாக இருக்குது. இந்த மீன் அவ்வளோ க்யூட் அண்ட் எலிகெண்டாக இருக்குது இந்த ட்ரெஸ். அது டெஃபினெட்லி a 10 on 10 for this one as well. ஸோ இந்த இன்னைக்கு ஹாலில் எல்லாமே 10 on 10 தான் இருந்திருக்கு. பிகாஸ் வெரி பியூட்டிஃபுல் ஃபிட்டிங், அவ்வளோ ஃப்ளோயா, இட்ஸ் அ நைஸ் ட்ரெஸ். இதோட நான் ஃபுல் லுக் காமிக்கிறேன். ஸோ இதுதான் இதோட ஃபுல் லுக். டெஃபினெட்லி 10 on 10 for this one. இது கீழே லெகின்ஸும் பேர் பண்ணலாம், இல்லைனாலும் ஓகே தான். இட்ஸ் ஜஸ்ட் அ கவுன் அனார்கலி டைப். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நம்ம ஹாலில் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ் 800 மேலே தான் இருந்தது. பட் இது ரொம்ப அழகா. ஓகே, ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ட்ரெஸ். இந்த ஒரு ஆலிவ் கிரீன் கலர், ஒரு ப்ராப்பரான அனார்கலி. இந்த கலர் அவ்வளோ ஒரு பிரிட்டியான கலர். ஒரு ஆலிவ் கிரீன் தான் இது. ஸோ டாப், பாட்டம் அண்ட் ஷால். ஸோ 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாப் தான். ஸோ ஒரு ப்ராப்பரான அனார்கலினால நல்லா ஃப்ளேடாக இருக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் ஃப்ளேட் மெட்டீரியல் அண்ட் உள்ள வந்து லைனிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஃப்ரண்ட்ல இப்படி ஒரு சூப்பரான ஒர்க் இருக்கு. இட்ஸ் அ நைஸ் ஒர்க், ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருக்கு இந்த ஒர்க். அண்ட் ஸ்லீவ்ஸ் வந்து ரெகுலர் ஸ்லீவ் தான், ஒரு 3/4 ஸ்லீவ் வித் டிசைன். அண்ட் இதில் பார்டர் எதுவுமே இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அ பிளெயின் அனார்கலி சூட். அண்ட் இதோட பாட்டம் வந்து பிளெயின் பாட்டம் தான், நத்திங் மச். பட் இதோட ஷால் தான் ஹைலைட். ஸோ இந்த மாதிரி அழகான டியூல் டோன் தெரியுது உங்களுக்கு, மீன்ஸ் ஒரு ஆலிவ் கிரீன் பிளஸ் கொஞ்சத்துல எல்லோ கோல்டன் ஷேட் மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி டியூல் டோன் ட்ரெஸ் பிளஸ் டெசல்ஸ் இருக்கு. அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான நல்ல லாங் ஷால் தான், ரொம்ப பிரிட்டியா இருக்கு இந்த ஷால். அண்ட் எஸ், இப்போ இதை நம்ம குயிக்காக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ எஸ், இதுதான் இந்த நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல் ட்ரெஸ். அவ்வளோ பிரிட்டி அண்ட் அவ்வளோ வைப்ரண்டாக இருக்குது இந்த கலர். லைக் ரொம்ப ஸ்வீட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்தியன் ஸ்கின் டோனுக்கு. ஆல்சோ ஃபுல் ட்ரெஸ் அவ்வளோ ஃப்ளேடாக அவ்வளோ ஃப்ளோயாக அழகாக இருக்குது. அண்ட் இந்த ஷாலுமே ரொம்ப பெரிய ஷால் தான். டெஃபினெட்லி இந்த ஹாலில் எல்லா ட்ரெஸ்ஸும் 10 on 10 தான் இருந்திருக்கு. ஸோ இதுவும் 10 on 10 தான், பிகாஸ் எதுவுமே மைனஸ் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு அனார்கலினா இப்படி தான் இருக்கும். ஸோ எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். அண்ட் இதோட க்ளோஸ்அப் காமிக்கிறேன். எஸ், இதுதான் இதோட க்ளோஸ்அப். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த ஒர்க் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ஷால் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எவ்ரி திங் இஸ் ஸோ குட். ஸோ டெஃபினெட்லி 10 on 10 ஃபார் திஸ் ஒன் அஸ் வெல். அண்ட் இந்த ஹாலில் நம்ம லாஸ்ட் பீஸ் இதுதான். ஸோ எஸ், நம்ம ஹாலில் எல்லா பீசஸும் பார்த்துட்டோம். உங்களுக்கு எந்த பீஸ் பிடிச்சிருந்துன்னு காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன ஹால் பார்க்கலான்னு அதுவும் காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம அப்படியே இந்த வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.